ஒரு நாள் வெளிநாட்டில் நான் படுத்துக் கொண்டிருக்கும் போது, மத்தியானம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு சொப்பனத்தை காண்கிறேன். என்னுடைய வண்டி சீரிங், அதாவது எமின் பேதா, அந்த சீரிங்கை பிடிச்சு வளைக்கிற அந்த ராடு முறிந்ததாட்டும், 30வது கிலோமீட்டர் போகும்போது, பாலம் தாண்டி போகும்போது வண்டி 3 டைவ் அடிச்சதாட்டும் நான் கனவு காணுகிறேன், சொப்பனம் காணுகிறேன். வண்டியில் அந்த ராடை தட்டி பார்க்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. இது நடக்குமா, இது சாத்தியக்கூறு அல்ல என்று சிந்திக்கக்கூடிய விதத்தில் நடந்த சொப்பனம். உண்மையிலேயே அன்று மதியம் நான் போய்கொண்டிருக்கும் போது, அந்த பாலம் தாண்டி அந்த 30வது கிலோமீட்டர் வரும்போது அந்த ராடு முறிந்து சீரிங் அப்படியே சும்மா சுத்தி 3 டைவ் அடிச்சு 3 மறியல் மறைஞ்சு 3வது மறியல் முடிஞ்சு அந்த 4 டயரும் மேல உள்ள நான் அகப்பட்டிருக்கிறேன். அதுதான் கர்த்தர் நமக்கு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும், சொப்பனங்களும், தரிசனங்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய இடுப்பு பகுதியில் 2 ஆங்கிலர் குத்தி நின்னது. என்னுடைய வாயில் இருந்து பிளட் வருகிறது, சீரிங் இடித்தது. ஆனால் நான் அதில் ஃப்ரண்ட் பானட்டை கண்ணாடி உடைஞ்சிருந்தது, அதில் ரோடி வெளியில வந்து வண்டியை பார்க்கும்போது தலை சுத்தி கீழே விழுகிறேன். விழும்போதுதான் என்னுடைய இடுப்பு பகுதியில் 2 ஆங்கிலர் குத்தி கொண்டிருந்ததை காணுகிறேன். அப்படியே அதை பிடுங்கி எறிகிறேன், ரத்தம் பீரிட்டு பருகிறது. அந்த இரத்தத்தில் அது நிற்பதற்காக மணலை வாரி, பாலைவனத்தில் செடி இல்லை, பில்லு இல்லை, ஒண்ணும் இல்லை, அது வெயில் காலம். அப்போது அந்த மணலை வாரி வைத்து தேய்க்கலாம் என்று நினைத்து போகும்போது, குனியும் போது அங்கு 2 பச்சளை நிற்கிறது, செடி நிற்கிறது. அந்த 2 செடியில இருந்த ஒரு சில தலைகளை எடுத்து கசக்கினேன். நல்ல பசை, ஈரப்பசை வருகிறது. அப்படியே வைத்தேன், பிளட் நின்னது. இன்றும் தையல் போடவில்லை, அடையாளங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப என் வண்டியை வீஞ்சி வச்சு இழுத்து கொண்டு வரும்போது, ஐயோ இப்படி ஒரு பச்சளை இருந்ததே, பிடிங்கி ரூமில் கொண்டு வைப்போம், ஆபத்து காலத்தில் அதாவது ஏதாவது முறிவுப்பட்டால் நல்லா இருக்குமே என்று சிந்தித்து பச்சளை பார்த்தால் காணவில்லை. இதுதான் ஆண்டவர் செய்கிற அற்புதங்களின் அடையாளம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம். அப்படிப்பட்ட அதிசயத்தை செய்கிற தேவன் ஒரு சொப்பனத்தை, ஒரு தரிசனத்தை உனக்கு தந்தது உண்டானால் நிச்சயம் நடக்கும்.